உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட. உனக்கு பெரிய அண்ணன் தான் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்னா ரெஸ்பெக்ட். நான் என்ன பண்ணிட்டேன் சேகர்? நான் இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு போறா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்கு. சாமி நிஜமாதான் சொல்றியா? உங்க தலைமையில அடிச்சு சத்தியமா சொல்றேன். மச்சானுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடந்தா அதுக்காக சந்தோஷப்படுற முத ஆளு நானா தான் இருப்பேன். ஏன்னா இந்த கல்யாண விஷயத்த பேசி பேசி அவ என்ன கொதிக்கிற எண்ணெய் கோப்பரில் போட்டு வறுத்து எடுக்கிறான். என்னால முடியல. நீங்க தயங்காம பொண்ண பாருங்க, மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிறேன். எவ்வளவு நல்லவனா இருக்கிறப்பா நீ. உனக்கு சாமிங்கிற பேரை பொருத்தமா தான் இருக்கு. அத மாத்த வேணாம், பழிச்சு போ. வெரி டேஞ்சரஸ் ஓல்டு லேடி. என்னது? பிரபு எங்கன்னு கேட்டேன். ரூம்ல தான் இருக்கு. டேய் வாடா சாமி, நீ எப்படா வந்த? இப்பதான் வந்த மச்சான். ஏன் என்ன அர்ஜென்டா வர சொன்ன? இங்க வேணா, வா வேற எங்கயா போய் பேசுவோம். சரி. ஏ சாமி, பேசி சம்மதிக்க வை. ஏய் சாமி, இத வந்துட்ட மச்சான். எந்த பிரச்சனையும் இல்லாம என் பேரை ரிஜிஸ்டர் பண்ணி நான் வாங்கிட்டேன். எனக்கும் அகல்யாவுக்கும் ஜெகனுக்கும் இது ஒரு பாதுகாப்பா கையில இருக்கும். இத வச்சே அவ அப்பாவுக்கும் ஆதிரைக்கும் ஆட்டத்தை காட்டி ஆகணும். ஏ ஆதிர, இதுக்கப்புறம் தான் உனக்கும் உன் அப்பாவுக்கும் இருக்க. மா வா ஆதிர. என்னம்மா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? நான் ரொம்ப சந்தோஷமா அப்படியே வானத்துல ரெக்க கட்டி பறந்துட்டு இருக்கேன். இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சொன்ன சொல்ல காப்பாத்திட்ட. ஏ ராசாத்தி, ஏ செல்லம். நீ அப்படியே என் அக்கா கௌரி மாதிரிதான். ஒரு வார்த்தை சொன்னா சொன்னதுதான், அத அப்படியே செஞ்சு முடிச்சற. மா பாவம் இப்படிதான் அடிக்கடி சொல்லுவாருமா. ஓஹோ, அந்த நினைப்புலதான் அந்த ஆளு உன்னை தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காரோ? என்னமா யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல. உன் அப்பா உன்னை பத்தி கரெக்டா தான் சொல்லிருக்காரு. உண்மையிலேயே நீ அக்காவ 10 ஜென்மம் எடுத்து வந்த மாதிரி தான் பிறந்திருக்க. நீ மட்டும் இல்லனா இது நடந்திருக்காது. உன் அப்பா இந்த இடத்த என் பேர்ல எழுதி கொடுத்திருக்கவே மாட்டாரு. இல்லம்மா, அப்படிலாம் இல்ல. அப்பாக்கு இந்த இடத்த உங்களுக்கு எழுதி கொடுக்க கூடாது அப்படின்லாம் எதுவும் இல்ல. இந்த இடத்த என் கல்யாணத்துக்கு பயன்படுத்தணும்னு அப்பா அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. அதனாலதான் உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க யோசிச்சாருமா. மத்தபடி ஒன்னும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அப்பாவும் நல்லவரு, நீங்களும் நல்லவங்க. அம்மா, அடடடடடடடா, பாரு, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியெல்லாம் இருக்கு. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கே. பட்டா படட்டும், ஏன் அம்மாவை நான் கட்டி பிடிக்க கூடாதா? என்னம்மா? ஆமா. அச்சச்சோ, என்னக்கா நீ அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவ போல இருக்கே. ஜெகன், விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத. எனக்கு அப்பா அம்மா நீ அகல்யா 4 பேருமே வேணும். நீங்க எப்பவுமே என் கூடயே ஒன்னா இருக்கணும். நீங்க தாண்டா என் உலகம். என்னைக்குமே உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அக்காக்கா சாரிக்கா, இனிமே கிண்டல் கூட அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன். பரவாயில்ல விடு, அதுக்காகலாம் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. அப்புறம் அம்மா, லேண்ட் உன் பேருக்கு ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் முகத்துல லைட் எல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு எரியுது. போடி, சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காம. என்ன நடக்குதுங்க? ஒன்னும் இல்லப்பா, இடம் ரெஜிஸ்டர் பண்ணத பத்தி சும்மா பேசிட்டு இருந்தோம். அப்படியாமா? சரி சரி, நாளைக்கு இந்த இடத்தோட பத்திரத்தை பேங்க்ல கொண்டு போய் அடமான வச்சு பணத்தை வாங்கணும். புரியுதா? என்னங்க சொல்றீங்க? நாளைக்கே வா. ஆமா மனோரி, நாளைக்கு தான்.
இதுல பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணு இல்லைங்க, நாளைக்கு நல்ல நாளா இல்லையான்னு தெரியலல்ல. அதெல்லாம் நான் முன்னாடியே பார்த்து வச்சுட்டேன். நாளைக்கு நாள் அமோகமா இருக்கு, முகூர்த்த நாள் வேற. அதனாலதான் நாளைக்கே கொண்டு போய் பேங்க்ல வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். சரிங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது நான் என்ன வேணானா சொல்ல போறேன்? ஆதுர, நான் கடைக்கு போறேம்மா. மயில் தான் கடையை பார்த்துட்டு இருக்காரு. லோடு வந்துடும், போய் இறக்கணும். சரிப்பா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடுறேன். சரிடாம்மா. சரிம்மா, வா. இந்த டாக்குமெண்ட பேங்க்ல அடமானம் வச்சு பணம் வாங்க போறீங்களா? எப்படி வாங்குறீங்கன்னு நானும் பாத்துறேன். டே சாமி, என்ன மச்சான்? இந்த ஊர் உலகத்துல எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணாதான் பிரச்சனை எல்லாம், ஆனா எனக்கு மட்டும் ஏன்டா கல்யாணமே பிரச்சனையா இருக்கு? மச்சான், இதுக்குதான் நான் பிறந்த அன்னைக்கே கல்யாணமே பண்ண மாட்டேன்னு என் அம்மா தள்ள அடிச்சு சத்தியம் பண்ணிட்டேன். நீ நம்பிட்டேன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல விடு. உன் கல்யாணத்தை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? அந்த குறிசோன அம்மா சொன்ன மாதிரி உனக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அந்த அம்மா என்ன சொன்னுச்சு? உனக்கு அலைன்ஸ் வரும், அது யாரு மூலமா வந்தாலும் விட்டுறாத, கப்புன்னு புடிச்சுக்கன்னு சொன்னாங்கல்ல. அப்படி யாராவது அப்ரோச் பண்ணாங்களா மச்சான்? என்ன தீபா, ஏதாவது மாலுக்கு போயிருக்கலாம். இங்க ஏண்டி கூட்டிட்டு வந்த? என் பாய் ஃப்ரெண்ட் இங்க தான் வரேன்னு சொல்லிருக்கான்ப்பா. ஜஸ்ட் ஒரு கம்பெனிக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். ஓ,